அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். அப்படி என்று சொன்னான். நீங்கள் எப்பொழுதும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காதீர்கள். எலியா என்ன சொல்கிறார்? 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். 2 நினைவு ஒரு மனுஷனுக்கு வரக்கூடாது. ஆண்டவரே சொல்லுகிறார், 2 எஜமானனுக்கு உங்களால் ஊழியம் செய்யக்கூடாது. 2 எஜமானனுக்கு உங்களால் ஊழியம் செய்யக்கூடாது. நீங்கள் உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் ஊழியம் செய்ய முடியாது. எனவே ஒருத்தருக்கு தான் ஊழியம் செய்ய முடியும். ஆண்டவர் எலியா சொல்கிறாரு, ஆண்டவர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்க. அப்போ முடிவு உங்கள் கையில். நீங்கள் யாரை தேர்வு செய்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கை, அதுதான் உங்கள் வாழ்க்கை. எனவே நீங்கள் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்காமல், தேவனுக்கும் உலகப் பொருளுக்கும் ஊழியம் செய்யாமல், தேவனுக்கு மாத்திரமே, கர்த்தர் ஒருவரே தேவன், கர்த்தர் ஒருவரே தேவன், கர்த்தர் ஒருவரே தேவன் என்று கர்த்தருக்கு மாத்திரம் நீங்கள் ஊழியம் செய்தால், அதாவது ஆண்டவருக்கு பிடித்தமான காரியங்கள் செய்தால், நிச்சயமாக ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்துவார், வழி நடத்துவார். அவர் உங்களை சகலத்திலும் ஆசீர்வாதமாக உங்களை மாற பண்ணுவார். எனவே நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவரோடு இணைந்து அவருடைய நினைவுகளில், அவருடைய எண்ணங்களில் நீங்கள் வாழ பழகுங்கள்.